இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த வீடியோவை இப்ப விட்டா நெக்ஸ்ட் இயர் சுத்தமா போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த வீடியோ போட்டு கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. திருப்பூர் விலாகர் இதுக்கு கேட்டு ஆன்சர் தெளிவா சொல்லுங்க, நீங்களும் உங்க சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறாதீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா கமெண்ட் போடுறீங்க, ஆடு வராதவங்களுக்கு தான் தெரியும் மனவேதனை மன உளைச்சல்னு சொல்றாங்க. பணம் கட்டினவங்க சும்மா இருப்பாங்களா? போன் பண்ணதுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் ஆடு இப்போ வரும் வந்துடும் அப்போ வந்துடும் எதிர்பார்த்து இருந்தோம், கடைசியில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தோட்டத்துக்கு வந்தா லீஸ் முடிஞ்சிடுச்சு வெளியே போகணும்னு சொல்றாங்க. அப்படின்னு தோட்டத்தில் வந்திருக்காங்க நிறைய பேர், ஆனா லீஸ் முடிஞ்சு வெளியே போக சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? குர்பானை குடிக்காமல் போனதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 2026 வருஷத்துக்கு புதுசா புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அடுத்த வருஷம் ஏமாற்றம் கொடுத்துருவீங்களான்னு கேட்கறாங்க. சில பெரிய யூடியூபருக்கு பயந்துக்கிட்டு கொடுத்துருக்கீங்க, அப்ப மற்றவங்களை எல்லாம் இழிச்சாவாங்களா? இப்ப வந்து சொல்லுற உங்களால முதலையே வந்து சொல்ல முடியலையா? ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை யாரும் கேட்காததுக்கு முன்னாடியே வருஷம் உங்களுக்கு வண்டி பிரச்சனை வருது, உங்களுக்கு வேற வண்டி ஏதும் இல்லையான்னு கேட்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாள் 3 நாள் 4 நாளாக பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி யூடியூப்பை திறந்தாலும் போய் மதுரை வாடிப்பேட்டை ஆயிசாமா ஆட்டுப்பண்ணை வந்து குர்பானி ஆடு கொடுக்கல, அவங்க வந்து பல கோடி ரூபாய் சுட்டிட்டு ஓடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அதில் வந்து நம்ம திருப்பூர் உலக சார்பாக வந்து குர்பானி ஆட்டோடைய சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க, நம்ம போட்ட வீடியோக்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு தான் ஒவ்வொன்றா நம்ம வந்திருக்கோம். ஏன்னா உங்கள் சார்பாக வந்து நம்மகிட்ட இவர்கிட்ட நம்ம கேள்வியை கேட்க போகிறோம். இந்த கேள்வி எல்லாமே பொதுவான கேள்வி, ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் முக்கியமான கேள்வி என்ன இருக்கோ அது பூரா நம்ம எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கோம். நம்ம செப்பரேட்டா வர கிடையாது. அதுவும் இல்லாமல் எப்படி இந்த பிரச்சனை வெடிச்சது நம்ம ஒவ்வொரு நம்ம கேட்க போறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா தனியாக ஒரு செப்பரேட்டா அவங்க வீடியோ எடுத்து நம்மளோட சேனலுக்கு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அது என்னென்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. நம்ம நேரிலேயே போய் இந்த பிரச்சனை நம்ம தெளிவாக கேட்டுக்கான்னு சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ மட்டும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஏன்னா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து பெரிய பிரச்சனையே வெடிச்சது. உங்க ஆடு குர்பானி ஆடு கொடுத்தாங்களா, என்ன பிரச்சனை நடந்தது, நம்ம தெளிவாக கேட்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஸ்லாம். எப்படி ஜி? நல்லா இருக்கேன் ஜி. நம்ம வந்து குர்பானி ஆடு வந்து போன 2024 உங்களுக்கு தொடர்பு கொண்டு நம்ம ஒவ்வொரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தா நம்ம இன்னொரு சேனலை பார்த்து நம்ம உங்கள்கிட்ட வந்தோம், ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு குறைந்த முறை குர்பானி ஆடு கொடுக்குற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்தோம். இங்கிருந்து ஒரு 3 நாள் இருந்த வீடியோ பண்ணியிருக்கேன், ஒவ்வொருத்தர டெலிவரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கையில் இந்த பிரச்சனை எப்படி வந்தது உங்களுக்கு? இந்த பிரச்சனை வந்து அல்லாவுடைய இது வந்து 4000 இந்த போன வருஷம் புக் பண்ண 2024 நம்மள்ட்ட 2025க்கான குர்பானி கடாய்க்கு 4433 பேருக்கு நம்ம குர்பானி புக்கிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 4212 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம் அல்லாவுடைய இது கொண்டு. அது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்ல முறையில் நம்ம கொடுத்துட்டோம். ஒரு சில சிறுசாக இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சோம், சேர்த்து கூட கொடுத்தோம். ஏன்னா அவங்க குர்பானி கொடுக்க முழு திருப்தியோடு கொடுக்கணுன்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தால் கொடுத்தோம். அதில் எந்த குறைபாடும் இல்லை. அன்றைக்கு கடைசியில் 200 குட்டி கொடுக்குற போது வாகனங்களுக்கு எங்களுக்கு 3 இடங்களில் நான் பண்ண வச்சுருக்கனால அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர டைம், வண்டி டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட்டு, இப்படி பல்வேறு சிரமங்கள் எங்களுக்கு. பல்வேறு பண்ணைக்காரங்களும் நெருக்கடி. எப்படி நெருக்கடி பண்ணுறாங்கன்னா, வாகனம் அந்த ஆடு வந்து குறிப்பிட்ட இடத்துல வண்டி வைக்கார மட்டும் தான் ஓட்ட முடியும். எல்லா குட்டியானையோ ஒரு லாரியோ பிடிச்சி ஏற்றோம்னா ஏற்ற முடியாது. அதுக்கு ஒரு தடுப்பு இருக்கணும், அதுக்கு நிறைய ஆடு டேமேஜ் இல்லாமல் கொண்டு போகணும். குர்பானி ஆடு வந்து ரொம்ப பத்திரமா கொண்டு போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்படி நிறைய பண்ணைக்காரர் வந்து நம்மளுக்கு இடைஞ்ச வண்டி ரெகுலராக வர வண்டியை வர விடவில்லை. நாங்கள் வந்து நம்ம குர்பானிக்கு வந்து தான் டெலிவரி பண்ணுறோம். வருஷத்துக்கு 10 நாள் 20 நாள் தான் வண்டி ஓட்டுவாங்க. அவங்க ரெகுலராக கொடுக்குறாங்க சவாரி. நீங்கள் அந்த பண்ணைக்கு போனால் நான் சவாரி தரமாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வர விடலை. ஒன்று அந்த ஒரு மன பிரச்சனை. அப்புறம் நம்ம லோக்கலில் நம்ம வெளியே வண்டியிலேருந்து எடுத்து நம்ம என்ன செஞ்சோம், டெலிவரி பண்ணிட்டு தான் இருந்தோம். சிதம்பரத்துக்கு போனோம், லால்பேட்டைக்கு எல்லாம் போகும்போது அன்றைக்கெலாம் ஒரு 4 ஆடு இறந்து போச்சு. இது கடைநல்லூர் போகும்போது அங்கேயும் ஒரு 2 ஆடு இறந்து போச்சு. இதுக்கு சென்னைக்கு போகும்போது ஒரு 3 ஆடு இறந்து போகுது. நம்ம பண்ணைக்கு ஒன்று ஏற்றிட்டு வரும்போது ஒரு ஆடு இறந்து போகுது. இப்படி நிறைய சிக்கல், கொம்பு உடைஞ்சது, கால் போனது எல்லாம் சேர்த்து வச்சாலும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம குட்டி வச்சுருந்தோம். குட்டி எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பறக்கத்தாக வச்சுருந்தோம். அப்போ லேட்டாக அந்த டெலிவரி அங்கே நம்ம பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளாட்டி இங்கே மக்களுக்கு பொறுமை இல்லை. அப்போ நம்ம அப்படி இருந்து அன்றைக்கி எல்லா பேரும் காலையில் குர்பானியுடைய காலையில் வர நம்ம என்ன செஞ்சிடலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அலமதுலில்லாஹ் எந்த இதுவும் இல்லை.
அவங்க கூட வந்தவங்க ஒரு சிலர் எதுவும் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லை அது அவங்க சூழ்ச்சி வச்சு வேற யாரும் அவங்க பேர் சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியலை நம்மளுக்கு. அது அல்லாஹ் தான் போதுமானது. அதில் நம்ம யாரையும் எந்த குறையும் சொல்லலை. ஏன்னா டிலே ஆனது நம்மளுடைய தவறுன்றதுனால நம்ம யாரும் குறை சொல்லலை. இந்த ஒரு 180 180 200 குட்டி மட்டும் ஷார்ட்டேஜ் ஆகுது தமிழ்நாடு பூரா. இப்போ நம்ம வந்து சிவகங்கை கொடுத்துருக்கோம், பக்கத்தில் இளையாங்குடி கொடுத்துட்டோம், சிவகங்கைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. பாதிக்கு ஒரு 4-5 பேர்த்து கொடுத்துட்டு மீதி பேர் லோடு 2ஆவது லோடு வரும்போது எடுப்போம்னு சொல்கிறது அது மிஸ் ஆகுது. புதுக்கோட்டை மாவட்டம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. தஞ்சாவூரில் பாதி கொடுத்துட்டாங்க. ரவுண்டு போனதெல்லாம் ஒன்று. இதில் என்ன இன்னொரு ப்ராப்ளம்னா, வண்டி போனது எல்லாமே பிரச்சனை இல்லை. 2வது என்ன கடைசி நாள் வேணும்னு சண்டை போட்டு வாங்குறாங்களா, அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. இதுவரை இந்த பிரச்சனை. அதே மாதிரி போன வருஷமும் இந்த ஒரு யூடியூப்காரன் சொன்னாங்க, இவங்க போன வருஷம் பாதி காசு கொடுத்தாங்க, குட்டி கொடுக்கலாம் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் 3 நாளும் நம்ம குட்டி டெலிவரி பண்ணிட்டோம். ஒரு சிலர் குர்பானி என்னால் லேட்டாகி வச்சு அதனால பேமெண்ட் கேட்டான்னு ஒரு சில நபர்கள் தான் காசு கையில் கொடுத்தோம். கடைசி 3 நாளில் சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ நம்ம குட்டி டெலிவரி ஆக அவங்க எல்லாருமே போன வருஷம் 2024க்கு எல்லாத்துக்கும் குர்பானி கடை கொடுத்துரும், ஒரு ஆள் கூட மிஸ் இல்லாமல். இந்த வருஷம் வந்து 150 பேர் நம்ம கொடுக்கல. ஏன்னா இங்கே எண்ணிக்கை நம்ம எடுத்த எண்ணிக்கைக்கும் கூடுதலாகவே எடுத்துகிட்டு வந்த ஆடும் போயிடுச்சு. அப்போ நம்ம டெலிவரி பண்ண டைமிங் இல்லை, நம்ம நிறைய பிரச்சனை. ஊட்டியில் பாதி கொடுத்துட்டோம், கொடைக்கானல் முழுசாக கொடுத்தோம், கோயம்புத்தூரில் கொடுத்துட்டோம், தாராபுரம் பொள்ளாச்சியில் பாதி கொடுத்துட்டோம், பாதி வாங்கலை. 17 ஆடு பொள்ளாச்சி போச்சு. ஒரு 10 ஆடு எனக்கு சண்டை போட்டு எனக்கு வேணும்னு நிற்கிறான் கடைசியில். நம்ம அவ்வளோக்கும் கோயம்புத்தூரில் தான் ஒரு முகாம் போட்டிருந்தோம், சென்னையில் முகாம் போட்டிருந்தோம். இப்படி எல்லா இடங்களையும் அல்லாவுடைய இதுன்னு மிக சிறப்பாக தான் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஒரு யூடியூப்புக்காரங்க தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தேவையில்லாமல் ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ தான் என்ன செய்யுதுன்னா சமூக வலைதளங்களில் மார்க்கெட்டு. இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு சிலர் ஒரு 150-200 நபர்கள் நம்மளால் கொடுக்க முடியல, அவனுடைய நியத்து அவனுடைய பணியை நம்ம செய்ய முடியலன்றது நான் ஒரு குற்ற உணர்வு தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் அந்த எல்லா பேருக்கும் தெரியும் நம்ம எந்த நோக்கத்தில் அந்த குர்பானி பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இது லாப நோக்கத்துலேயோ எந்த ஒரு அடிப்படை நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது. இது வந்து எல்லாரும் குர்பானி கொடுக்கணும், ஒச்சம் இல்லாமல் நல்ல தரமான குட்டியாக கொடுக்கணும். நான் 30 கிலோ கேட்டாட 32 33 கொடுத்துருக்கேன், 34 கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அவங்களுக்கு திருப்தியாக போகணுன்ற எண்ணம் தான். அது கூட போதே எனக்கு 2 கிலோ காசு கொடுங்க, நான் யாரும் 2 கிலோ காசு வாங்கினதில்லை. ஏன் இது சொல்கிறோம்னா, ஆரம்பத்துலேருந்து நம்ம அந்த பண்ணை ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வர சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கணும். குர்பானி வந்து யாரும் கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம அந்த ஸ்கீமே 8000 ரூபாய்க்கு போட்டு அவங்க கொடுக்குற காசு தான் நம்ம ஆடு வாங்குகிறோம். அதை ஆடை வாங்கி வளர்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம் இது பண்ணோம். இதுக்கிடையில் வந்து இங்கே லோக்கலில் நம்ம 2 நாள் வந்தவங்க அப்புறம் அந்த வேலையாட்களை திட்டினோடனே நிறைய பேர் போயிட்டாங்க. ஃபோனு வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஜும்மா அன்னைக்கே ஃபோன் மத்தியானத்துக்கு மேலே காணாமல் போயிடுது. காணாமல் போச்சு எப்படி போகுது நம்ம பண்ணையில்? அதை யாரை சொல்லுவீங்க நீங்கள்? கூட்டம் அளவுக்கு அதிகமாக நிற்கிறாங்க, யார் எடுத்தாங்க எடுக்கலைன்றது நம்மளால் சொல்ல முடியல. அப்போ ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. மறுநாள் காலைல வந்தவங்க ஃபோன் அடித்தோம் சுவிட்ச் ஆஃப்னு சொல்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஃபோன் நம்மள்ட்ட கிடைக்கல. அப்போ இந்த பண்ணையில் இருந்த வேலைக்கு இருக்கிறவங்களாம் அடிப்பையும் வெட்டியும் கொடுத்தோன்னா அவங்க ஓடி போயிடறாங்க. பொம்பளை பிள்ளைங்கள தவறான முறையில் வீடியோ எடுக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, வீடியோ எடுத்துகிட்டு, ஏன் சார் என்னை வீடியோ எடுக்கிறேன்னா, ஆமாம் நீ லவ்வரு, நான் வந்து உன்னை வீடியோ எடுக்கிறேன், நான் பார்த்துட்டே இருக்கணுன்றாரு. இது வந்து எந்த வகையில் நாயின்னு தெரியலை. நாளைக்கு எல்லாம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். ஒரு மாற்று சௌகரி தான் எடுக்கிறீங்க. நேற்று என் வீட்டுக்கு வந்து என் மகனாரையும் குடும்பத்தில் உள்ளவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அநாகரமான முறை. சிவகங்கையிலேருந்து எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அவங்கள்ட்ட பேமெண்ட் தரோம், குர்பானிக்கு ஒரு ஆடும் தரோன்னு சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கிறது வந்து எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. என் குடும்பத்தில் பல பிரச்சனை, இந்த தொழிலே நடத்த வேணான்றாங்க. நம்ம ஒழுங்காக ஒரு வியாபாரத்தை பார்த்து உட்காரலாம். நம்ம குர்பானி கொடுக்கணுன்ற நியத்தை பாலடிப்பதற்கு தான் இந்த கூட்டம் செயல்படுறதே தவிர, யாராவது ஒரு யூடியூபர் நினச்சி தான் என்னடா இவங்க இவ்வளோ குட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு ஆய்வு வந்து ஒரு அறிக்கை நீங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துட்டாங்களா கொடுக்கலன்னு ஆய்வு செய்கிறதில்ல. இவங்க பாதி பேருக்கு மேலே கொடுக்கல. ஒரே பதில், உண்மையை அறியாமல் நீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கு நான் யார் மேலே வழக்கு போடலை. ஆனால் அல்லாஹ் ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ் கண்டிப்பாக இதுக்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவ்வளோ மனவேதனையில் தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து வீட்டில் உட்காந்து நீங்கள் போட்டு போயிடுறீங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கி எனக்கு பண்ணையில் வந்து இந்த பண்ணை என்னுடைய நாங்கள் பாதி காசு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ணை நடத்திருக்கோம். லீஸுக்கு நடத்தலை, சொந்த இடம் இது. ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸ் வந்து பில்டிங் யாரையும் பயப்படுறான். நல்லா இருப்பீங்க, நீ உங்கள் யூடியூப்லலாம் போகிறாங்க, நீ பண்ணை ஆஃபீஸை காலி பண்ணுங்கன்றான். கடை வச்சு நடத்துனாங்க, அந்த கடையில் உள்ள கடையை காலி பண்ணுங்கன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பயம்தான்,
10,000 கோடி எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்றாங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க என்ன கணக்குன்றாங்க. ஆனா ஒரு பயம் வருது, கொஞ்ச நாள் போகட்டும். அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க முடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னை முடக்கி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா யாரை முடக்குறீங்கன்னா 4,500 பேர் நம்ம 200 பேருக்கு நம்ம குர்பானி கொடுத்தோம்னா அவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் நீங்க முடக்குறீங்க. குர்பானி கொடுக்காம அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா இந்த விலை குறைந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு நேற்று, பாய் எனக்கு இந்த வருஷம் நீங்க குர்பானியை கொடுத்தீங்க பாய், நீங்க துவா செய்யுங்க நல்லா இருப்பீங்க பாய், நீங்க வந்து என்னுடைய நான் இந்த வருஷம் குர்பானில உங்கள்ட்ட இருந்து ஆடு வாங்கினதுல என் குடும்பத்தால 60,000 ரூபாய் மிச்சமாச்சு, என்னுடைய தாயார் செலவுக்கு இன்னைக்கு மருத்துவ செலவுக்கு யூஸ் ஆச்சுப்பா, என் தாயார்லாம் துவா செய்வாங்க உங்களுக்கு, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை. இந்த திட்டமிட்டு என்ன நோக்கத்தில் உங்களுடைய விளம்பர நோக்கத்தில் பண்ணுறீங்களா, எதுக்கு பண்ணுங்க அல்லாஹ் போதுமான. ஆனால் ஆய்வு செய்யாமல் போட்டதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி கண்டிப்பாக கொடுப்பான். நான் அல்லாஹ் பொறுத்தல தான் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு எதிர்கருத்தோ எதிர் மறுப்பு தெரியும் என்னென்னவோ சொன்னாங்க, அதை செய்யலாம் இதை செய்யலாம், நான் எதுவும் செய்ய விரும்பலை. எனக்கு அந்த பணியும் இல்லை. என்னுடைய பணி ஆடு வளர்த்து மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் செலுத்துறது தான். டெலிவரி லேட் ஆகுது, டெலிவரி இதுனா நம்ம முன்கூட்டியே நிறையா பேர்ட்ட சொல்லுவோம், முன்கூட்டியே எடுத்துக்கோங்கன்னு. எல்லோருக்கும் இட வசதி இல்லை தான். நான் ஒரு வருஷம் உங்களுடைய குர்பானி பொறுப்பை எடுத்து உங்கள் ஆட்டை நான் வளர்த்து கொடுக்குறேன். அதில் ஒரு 10 நாள் நீங்கள் சிரமம் எடுத்து வளர்த்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. எல்லாரும் அந்த கடைசி நாள் என்ற இடம் இல்லை, என்ற வசதி இல்லை, டெலிவரி வீட்டில் கொடுங்கன்னு சொல்கிறதா சிக்கலே ஆகுது. இங்கேருந்து முத்துப்பேட்டைக்கு கொண்டு போயிடும் ஆடை. வெறும் முத்துப்பேட்டையில் 20 ஆடு தான். முத்துப்பேட்டைக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? இங்கேருந்து முத்துப்பேட்டை கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர். 350 போனால் ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க 3 ஆட்டை. 20 ஆடுக்கு 3 ஆடு திரும்பி வந்து. ஆமா 17 ஆடு டெலிவரி பண்ணிட்டோம், 3 ஆடு ரிட்டர்ன் வருது. ஏன் ரிட்டர்ன் வருது? என்னால வசதி இல்லை, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள்ட்ட கேட்டு தான் புக் பண்ணேன்னு சொல்றாரு அவரு. சரி, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறோம். 5 நாளே 6 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோம். 1ஆம் தேதி போல கொடுக்குறோம், அவன் வாங்க மாட்டேன்டாங்க, ரிட்டர்ன் வருது. திருப்பி அதுக்கு ஒரு வண்டியை பிடிச்சி அனுப்புறோம் கடைசி நேரத்துல. அவரு ரொம்ப கராரா பேசினாரு, சரி போய் கொடுத்துருவோம். ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி நிறைய இடங்கள்ல இந்த கடைசி நேரங்களை கேட்கும் போது தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம். தஞ்சாவூர் 2 வண்டி போகுது, கொடுத்துறோம். அவங்களும் வந்து என்ன கடைசி நாள் வேணும் சண்டை போடுறாங்க. அப்பவும் 2ஆவது வண்டி போகும்போது தான் பிரச்சனை. மீது எல்லாத்துக்கும் போயிருது. சென்னையில ஒரு ஆள் கூட கொடுக்கல, எல்லா பேருக்கும் பறக்கத்தான் போயிருச்சு, ஒரு ஆள் கூட பெண்டிங் இல்லாம. கோயம்புத்தூருக்கு எல்லாத்துக்கும் போயிருச்சு. இது திருப்பூருக்கு மட்டும் தான் லேட்டா கொடுக்குறோம். பாதி பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய சிரமங்கள்ல நிறைய பேர் திருப்பூர்காரங்களாம் வந்து நம்ம ரொம்ப அப்பல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பூர்காரங்க நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டு போறாங்க. திருப்பூர்ல உங்களுக்கு மொத்த டோக்கன் வந்ததுங்க? திருப்பூர்ல 70 டோக்கன் தான். 70. ஆமா ஆமா. மீதி டோக்கன் பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்குது, நீங்க அந்த டெலிவரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சொன்னதுனாலதான் அந்த பொறுப்படுத்த நம்ம செஞ்சோம். திருப்பூர்ல இருந்து நம்மகிட்ட இந்த குட்டி டெலிவரி எடுத்துருப்போம். அந்த பிரச்சனை என்னென்ன நடந்தது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம அந்த டெலிவரி கொடுத்தோம். யாருக்காக? அல்லாவுக்காக உதவி செய்யலாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். சரி, இதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் பண்ணக்காரங்களாம் நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்றோம். என்ன நோக்கம் அவங்களுக்கு? அவங்களுக்கு பெருளவில் வியாபாரம் பாதிக்குதுல. இப்போ நம்மளால 5000 குட்டி 10,000 குட்டி நம்மளால டெலிவரி பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து அந்த 10,000 குட்டி வியாபாரம் பாதிக்காதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஏரியாட்கள் வந்து நான் வந்து லாப நோக்கத்தில் பண்ணலை. நான் இது வந்து 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு நினச்சேன்னா 30 கிலோ கடால 32 கிலோ வரை நம்ம கொடுக்குறோம்னா அந்த குர்பானுடைய தகுதியோடு நான் ரசிச்சு கொடுக்குறேன். அது என்னுடைய விருப்பம். அவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து வியாபாரத்தை வேணும் ஒரு பெரிய முதலீடு போடுறாங்க பண்றாங்க. நான் முதலீடு போடல, நான் மக்கள்கிட்ட தான் காசு வாங்குறேன், அதே வளர்த்து அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அப்ப நான் ஏன் லாபம் பாக்குறோம்? நான் ஒரு சர்வீஸ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும்ன்றது மட்டும் தான் நம்மளுடைய நோக்கமே. வேற எந்த நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது. இந்த நோக்கத்தை முறியடிக்கணும்னு தான் நீங்க பிளான் பண்றீங்க. ஈரோட்ல ஒரு பெண்மணி குட்டி வாங்கிட்டு அவங்க வீடியோ பதில் போடுறாங்க, எங்களுக்கு வந்து நீங்க லேட்டா பண்றீங்க, நான் யூடியூப்னு மிரட்டினேன். யாருக்கும் மிரட்டலுக்கு பயத்த போலீஸு ஒருத்தர் சொல்ல, நான் எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் எஸ்பி ஆஃபீஸில் மச்சான் இருக்கிறாங்க, கமிஷன் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறாங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறேன், ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறேன், எதுக்கும் பயப்படல. நான் வந்து திருடெல்லாம் போய் சொல்லலை. அல்லாஹ் மீது ஆணையாக இந்த குட்டி வாங்குற குட்டி அப்படி அல்லாஹ்வாகவே கொடுக்குறோம், அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். அது நான் பயப்படணும், நீங்க வந்து எனக்கு குட்டி அனுப்புங்கன்னு சொல்லுங்க. நான் ப்ரெஸ் மீட் இது யூடியூப்ல வச்சிருக்கேன்னு சொன்னோன்னா டெலிவரி பண்ணாங்க. நான் அதே அந்த ஈரோட்ல அக்கரகாத்துல 2 நாளா வந்து டெலிவரி பண்றாங்க. அவங்க அட்ரஸ் எப்படி மிஸ் ஆச்சு, போன் எடுக்கலையா இல்ல மிஸ் ஆச்சான்னு தெரியல. ஒரு மிஸ்ஸிங்க்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் தேவையில்லை. சரி ஹைர் அலமதுல்லா, அவங்களும் அறியாம பேசுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஆய்வு செஞ்சு நான் போன அவங்களே சொல்றாங்க, பாதி ஆடை கொடுப்பாங்க, பாதி ஆடுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க, காசா கொடுத்துருவாங்க. இல்லாட்டி கமான்ஸ்ல வந்து பாதி வரல பாதி வந்துச்சுன்னு சொன்னோன்னே
வந்துச்சு கமாண்டை எடுத்துட்டு வராத கமாண்டை பொய்ன்னு சொல்லி மக்கள் கட்டுவாங்கன்னு அந்த நோக்கத்துல யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் ஆய்வு செஞ்சு சரியான முறையில் தான் பணம் கட்டுறாங்க. நம்மளும் சரியான முறையில் தான் குர்பானி கூட கொடுத்துட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் எனக்கு முடக்குன்னு நினைச்சேனோ அல்லாட்ட அவங்க பதில் சொல்லுவாங்க. என்னுடைய முடக்கி இன்னைக்கு என் குடும்பம் சின்ன பலமானுச்சு. என் குடும்பம் வந்து இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னா வீட்டுக்கு வந்தா என்னை பயப்படுற அளவுக்கு வச்சுட்டாங்க. எதுக்குடா வரான் அந்த அளவுக்கு விலைக்கு வந்துருச்சு. பேர் வந்துடலாம். ஆனால் அந்த பணி தொடரணும் சாலா. நீங்க சொல்றது எல்லாமே வந்து நான் நம்பர் வழி மக்கள் நம்பணும். மக்கள் நம்புற மாதிரி எல்லாமே சட்டமே இந்த சம்பவம் எல்லாம் உண்மைங்களா? எல்லாமே தானே உண்மைதான். இது உண்மைதான், எந்த மாற்றம் இல்லை. நேற்று இளைஞர் சிவகையிலேருந்து வந்துட்டு போனவங்க ரொம்ப அநாகரியமாக தான் நடந்துட்டு போயிட்டாங்க. ஹேர் அலமதுல்லா நம்ம சொன்ன மாதிரி வியாழக்கிழமை அவங்க காசு தரோன்னு சொல்லியிருக்கோம். இன்ஷால்லா வியாழக்கிழமை அவங்க காசு கொடுத்துருவோம். நல்லா போதுமானவன். அவங்க வந்து என்கிட்ட காசு கேட்கலாம். பண்ணையில் ஆள் இல்லைன்னு நேற்று வந்திருக்கிறாங்க. பண்ண அந்த ஊர்ல பக்கத்து திருவிழா யாருமே உள்ள வர முடியாது. இந்த இப்போ பண்ணையில் உள்ள குட்டி நம்ம அடுத்த வருஷத்துக்கு உண்டான 2026 வரக்கூடிய பக்கத்துக்கு குட்டி வாங்கி எடுத்துட்டே இருக்கோம். இதை வந்து சில அவங்க அதெல்லாம் பார்க்கல. ஆனா கடுமையான பேச்சு, கடுமையான தகப்பனாருடைய பேச்சு, பிள்ளைங்களை வீடியோ எடுக்கிறது, இது வந்து எந்த வகையிலும் நியாயம் இல்லை. நீங்க என்னதான் பேசுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். மக்களோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோன் பூரா சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு ஏகப்பட்ட கால் வந்தது. அதுக்கடையில் நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணி என் காலை நீங்கள் அட்டன் பண்ணலை. அது ஒரு வேறு ஒரு தனி விஷயம். எனக்கே ஒரு குழப்பமாக இருந்தது. நம்மளும் அவங்க மாதிரி அந்த மற்ற யூடியூப் மாதிரி வீடியோ போடலாமான்னு நம்ம திங்க் பண்ணோம். வேணாம், நம்ம எதுவுமே விசாரிக்காமல் போடக்கூடாது. இன்ஷால்லா வந்து அவங்க லைனுக்கு வருவாங்க, நம்ம பேசிக்கலாம்னு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கடையில் எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி நான் வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை நீங்கள் உங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த வீடியோ நம்ம அனாலிஸ் பண்ணிட்டு தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணோம். உங்களோட கருத்து ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு, இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்கு அந்த வீடியோ நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம். இன்னொரு தடவை நம்ம நேரிலே போய் சந்திச்சா என்ன டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம பார்த்துலாம்னு சொல்லி நம்ம நேரிலே வந்திருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க கேள்வி கிடையாது. உங்கள்கிட்ட ஆடு வாங்கினாங்க, குர்பானி ஆடு புக் பண்ணவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நிறைய வந்து கமெண்ட்ஸ் நிறைய வருது. உங்கள்ட்ட குட்டி நிறைய வாங்கிட்டோம், நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வேலையை நீ தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து குட்டி கிடைக்கல ஒரு வெரைட்டியிலையும் ஒரு கவாலியிலும் வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதோட கமெண்ட்லாம் நம்ம கோர்வை எடுத்து இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் தனியாக எழுதிட்டு வந்திருக்கோம். அது அப்படியே நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு உண்டான பதில் அவங்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம முதல் தேவையை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரியாஜிரான்னு ஒரு ஐடியில் வந்து நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சேனலை கருத்து கொண்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த வீடியோவை இப்போ விட்டா நெக்ஸ்ட் இயர் சுத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த வீடியோ போட்டு கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பூர் விழாக்கர், அது எங்களை சொல்றாங்க, திருப்பூர் விழாக்கர் இதுக்கு கேட்டு ஆன்சர் தெளிவாக சொல்லுங்க, நீங்களும் உங்க சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை, இது என்ன சொல்ல வராங்க? அதாவது நீங்க இந்த பிரச்சனை முடியணும்னா இந்த வீடியோ விட்டு எல்லாம் அமைதியா ஏறுவாங்க அப்படின்னு நோக்கத்துல மேல அந்த கருத்தை சொல்லிடுறாங்க. அப்ப எங்களையும் கேட்டு சொல்லுங்க, இதுக்கு வந்து அந்த ஒரு காரணத்தை அந்த வீடியோ கொடுத்தீங்களான்னு கேட்கறாங்க. அது மட்டும் சொல்லிடுங்க தெளிவா. நம்ம வந்து நோக்கம் அப்படி பிரச்சனைக்காக இல்லை. நம்மள்ட்ட எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஒரு 100லேருந்து 180 நபர்கள் மட்டும் தான் வாங்கலை. அவங்க பிரச்சனைக்காண்டி நம்ம எத்தனை 1000 பேரையும் சந்தேகத்துக்குள்ள ஆக்கலை நம்ம. ஏன்னா ஒரு செய்தி வந்து வெளியே வருது, நம்மளை பற்றி தவறான செய்தி வரும்போது அதுக்கு உடனடியாக பதில் சொல்லணும். எல்லாரும் சொல்கிறாங்க, ஜி உடனே மறுப்பு சொல்லுங்க, செய்தி போடுங்கன்னு சொன்னனால தான் ஒரு நாள் டிலே பண்ணி நம்ம போடுறோம். இல்லாட்டி அன்னைக்கு அந்த செய்தி போட்ட அன்னைக்கு மறுநாள் காலையில் என்னால் போட முடியும். போட்டுட்டோம், நம்ம என்ன ஆயிட போகிறோம், நம்மள மக்கள் இருக்காங்க, நம்புவாங்க, அல்லா இருக்கான்னு வச்சு தான் நம்ம பயணம் பண்ணோம். அப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்கினவங்க எல்லாரும் சொன்னாங்க, இது தவறான செய்தியாக போயிடும், அதனால நீங்கள் செய்தியை போடுங்க சொன்னனால தான் நம்ம அதை போட்டோம். இது மக்களை திருப்திப்படுத்தணுமோ, இவங்களை இந்த வருஷத்தை திருப்திப்படுத்தி இந்த செய்தி அமைதியாக எடுத்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்ன்ற செய்திலாம் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பணி, அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். யாருடைய திருப்தியும் பெறதுக்கு நம்ம செய்யலாம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறதுக்கு தான் அந்த வேலையை செய்யறாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்குறாங்க இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருவாங்க. நீ அதில் தெளிவாக வந்து நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நீ பண்ணைக்கு வந்தாலும் நேரடியாக பாய் பார்த்து தெளிவாக கேட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கரண்டின் இன்ஃபோன்னு ஒரு ஐடியிலேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அது அநாயிரமாக கேட்டிருக்காங்க, இருந்தாலும் அவங்க பண்ணதை அப்படியே நம்ம கேட்குறோம். நீங்கள் எல்லாம் நல்லா கமெண்ட் போடுறீங்க, அதாவது மற்ற பாசிட்டிவாக கமெண்ட் போடுறாங்களா அவங்கள சொல்கிறாங்க. ஆடு வராதவங்களுக்கு தான் தெரியும் மனவேதனை, மன உளைச்சல்னு சொல்கிறாங்க.
அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆடு வந்து நீங்க வராது மன உளைச்சல். நான் அதுக்கு தான் பதில் சொல்றேனே. அந்த முந்தின வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க வந்து உங்க ஆசை கொடுக்கணுன்ற எண்ணம் அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் உங்களுடைய நியத்துக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க குர்பானை கொடுக்கணும்னு ஒரு நியத்து வச்சிருக்கீங்களா, அந்த நியத்தை நான் பாழாக்கிட்டேன். அது என்ன தவறு நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். அது நான் பொறுப்பு சொல்லாம வேற யார் சொல்லுவாத. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க பணம் போட்டுருந்தேன், அந்த பணத்தையும் ரீஃபண்ட் பண்றோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா அடுத்த வருஷத்துக்கு ஒரு குட்டி புக் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிடுறோம். நம்ம பணத்தையும் கொடுத்து குட்டியும் தெரியும், குட்டியும் ஒரு வருஷத்துக்கு நம்ம கொடுத்துறோம்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா அது நம்ம வேற வழி இல்லை. ஏன்னா வழி இல்லைன்னா தப்பிக்கிற வழி இல்லை. அல்லாட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பொருத்தத்தை பெறணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த நியத்தை நம்ம பாழாக்கிடக்கூடாது. இல்ல இன்னொன்னு சொன்னோம், 2 வருஷத்துக்கு கூட நீங்க குட்டி வாங்கிக்கோங்க, பணம் இல்லாது 2 வருஷம் கொடுத்த நம்பிக்கை தான், 2 வருஷம் கூட நீ பண்ணிக்கோங்க தான் அவன் சொல்றோம். இது வந்து அந்த நோக்கம் தான் தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. வேதனையே நானும் உணர்றேன். இன்னொரு ஐடியில் பார்த்தீங்கன்னா முனிரா முகமது அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பணம் கட்டினவங்க சும்மா இருப்பாங்களா, ஃபோன் பண்ணதுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அதெல்லாம் உண்மைதான். பணம் கட்டவங்க சும்மா இருக்க முடியாது. இப்போ ஃபோன் பண்ணால் பேசி ஆகணும். நம்ம 4 ஸ்டாஃப் இருக்கிறாங்க, 4 ஸ்டாஃப் ஃபோன் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபோன் பேசியிருக்கோமோ 4 வெயிட்டிங் கால் வருது. நம்ம அதுதான் சொல்லுவோம், எல்லாருமே நீங்கள் ஒரு இதுக்கு வந்துருங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் முந்தின வீடியோ உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் யாருமே வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப கம்மியாகவும் ஃபோன் அதிகமாக வருது. ஒரு ஆள் ஃபோன் அட்டன் பண்ணும், ஒரு ஆள் ஒரே ஃபோனில் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணும், வாய்ஸ் மெசேஜ் அட்டன் பண்ணும், வாட்ஸ்அப் காலுக்கு வராங்க. இப்படி 3ஐயும் எப்படி ஒரே ஆள் அட்டன் பண்ணும், ஒரே ஃபோனில் ஒரே நம்பரில். அப்போ நான் வாட்ஸ்அப் சாதா கால் பண்ணும்போது வாட்ஸ்அப் கால் வெயிட்டிங் கேட்பீங்க, ரிங்கு போது எடுக்க மாட்டேன்ற குற்றச்சாட்டு. நான் இது வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்ணால் நார்மல் கால் ரிங்கு போது எடுக்க மாட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நான் என்ன பதில் சொல்றேன், அடுத்து ஃபோன் நான் உங்களுக்கு அடிக்கணும்னா இன்னொரு ஃபோன் 4 ஃபோன் வெயிட்டிங்கில் இருக்கு. நம்ம ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமோ எதுவும் இல்லை, ஒரு 10 பொம்பளை பிள்ளைங்களை போட்டு டெலிகார் மாதிரி வச்சு பேசுறதுக்கு நீங்கள் ரிப்ளை வர்ற ஃபோனை பூரா பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை, வசதியெல்லாம் இல்லை நம்மள்ட்ட. நம்ம கொடுக்குற காசில் ஆடு வளர்க்குறோம், தீவனம் வாங்குகிறோம், பல்வேறு சம்பள செலவு, இடத்துடைய பராமரிப்பு செலவு, இதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கே தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்குற கூட நம்மளோட வசதி இல்லை. இப்போ இன்னும் நிறைய வசதிகள்லாம் வந்துருச்சு. அந்த ஆடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுலேருந்து இது எது கூட நம்மள்ட்ட வாங்குற வசதி இருக்கிற காசை வச்சு கொடுத்துட்டு இருக்கோமே தவிர இது பெரிய லெவலில் செய்யறதுக்கு ஒரு பெரிய லெவலில் நம்ம என்ன செய்யலை, அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதனால இன்ஷால்லா அடுத்தடுத்த காலங்களில் இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணாமல் பேசுறதுக்கு அடுத்த வருஷம் இன்ஷால்லா இஷ்டம்னா நம்ம இன்னும் 2 நம்பரை கொடுத்து பேச சொல்லுவோம். டெலிவரி வந்து முன்கூட்டி எடுக்கிறதுக்கு உண்டான நிறைய ப்ரொசீஜர் இந்த வருஷம் நடக்கும் இன்ஷால்லா. ஏன்னா போன வருஷம் நடந்த தவறு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுன்றதில்ல. 2026க்கு இப்போவுமே ஒரு பேப்பரில் எழுதி எந்த தேதியில் குட்டி எப்போ வரும், எந்த தேதியில் நீங்கள் டெலிவரி எடுக்கணும், லாஸ்ட்டில் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு எப்போ வேணும்னு ஆஃபீஸ்லேருந்து இனிமேல் ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறாளா நாங்கள் எடுத்துக்கிறோமா. இப்போ என்னன்னா திருப்பூருக்கு நான் கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்துருவேன், இங்கே திருப்பூருக்காரங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் 30 குட்டி தான் வண்டியில் ஏற்ற முடியல, 30 அங்கே தேவையில்லாமல் 2 குட்டி பெண்டிங் ஆகுது, முன்னாடி முன்கூட்டி தெரிய மாட்டுது. அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கீங்களா வரலையா நாங்கள் டெலிவரி பண்ணோம், இந்த ரிசல்ட்டை மட்டும் கேட்டுட்டோம்னா ஒரு புரிதலுக்கு வந்துடுவோம் இன்ஷால்லா. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறோம் இன்ஷால்லா. அடுத்த வருஷம் இந்த தாமதம் ஏற்படாது இன்ஷால்லா. அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னா அன்புன்னு ஒரு ஐடியா இருந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பீங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஆடி இப்போ வரும் வந்துடும் அப்போ வந்துடும் எதிர்பார்த்து இருந்தோம், கடைசியில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் சாலா தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் சாலா. எங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் அந்த கடைசி நாளில் என்னுடைய ஃபோன் போயிடுச்சு, கம்யூனிட்டி உடச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம திருப்பி அந்த சர்வே பண்ணிட்டு இருக்கோம். யார் யாருக்கு நம்ம போனோம்னா அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அது செக் பண்ணி சாலா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடும், யார் யாருன்னா அதிகபட்சம் ஒரு 20 நாள் 1 மாசத்துக்குள்ள தேவையானவங்களுக்கு பணம் தேவைப்படும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துரும். ஒரு சிலர் புக் பண்ணிட்டு போறாங்க, இல்லைச்சி பரவாயில்ல நீங்க என்ன கொடுங்க அடுத்த வருஷம். நிறைய சகோதரில் வந்து பணமாவே வேணாம் எனக்கு ஆடாவே நான் வாங்கிக்கிறேன் உங்கள்ட்ட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தா நிறைய சகோதரில் வந்து இன்னைக்கு காலைல வந்தாங்க, நேற்று வந்தாங்க, புக்கிங் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த வருஷத்துக்கு புக்கிங்கும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னொரு சகோதரர் முகமது இப்ராஹிம் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தோட்டத்துக்கு வந்தால் லீஸ் முடிஞ்சிடுச்சு வெளியே போகுன்னு சொல்றாங்க அப்படின்னு தோட்டத்தில் வந்திருக்காங்க நிறைய பேர், ஆனால் லீஸ் முடிஞ்சு வெளியே போக சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லை இவங்க யார்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியலை, இந்த லீஸுன்னு சொல்றதுக்கு வேலை இல்லை. இது வந்து நம்ம வந்து இந்த வருஷம் இந்த இடத்துக்காரருடைய வந்து மதுரை அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட வருஷம் வருஷம் நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டே வரோம். கொஞ்சமாக நம்ம சொல்லி தான் ஒப்பந்தம் பண்ணி தான் பேசணும். ஒரு எனக்கு 4-5 வருஷம் டைம் வேணும், வருஷம் வருஷம் என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு வருஷம் வருஷம் நம்ம பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே என்ன நிலைன்னா இவங்க ஏற்கனவே இருந்த வாட்ச்மேன்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவங்க பேசுகிற பேச்சில் வர்ற கஸ்டமர் பேசின பேச்சில் ஓடிடுறாங்க. அப்போ யாருமே இல்லை,
யாருமே இல்லைன்னு சொல்லும் போது இடத்த ஒருத்தர் சொல்ல நான் வந்து இந்த மரத்தை பூரா எரிச்சுட்டு போறேன்னு இருக்காரு. ஓ, அப்ப அவங்க சேஃப்டிக்கு ஒரு ஆளு டக்குன்னு யாராவது உட்காந்துன்னா அவர் தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காரு. தோட்டத்து உரிமையாளர் வந்து டக்குன்னு என்ன செஞ்சிருக்காருன்னா, தோட்ட உரிமையாளர் சொல்ல நம்மளும் உரிமையாளர் தான், அதாவது ஒன்றும் முழுமே முடியல, அதாவது அவர் பாதுகாப்பு இல்ல எல்லாருடைய பாதுகாப்புக்காக ஆள் இல்லைன்னு சொன்னோன்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு, போய் பக்கத்துல போய் கொஞ்சம் பாத்துக்கப்பா, ஆள் வர பாத்துக்கப்பான்னு சொன்னா அவன் கொஞ்சம் நம்ம என் வேலை பார்த்த பையன் அவன். சரி, அவனை வேலையை விட்டு நிப்பாட்டினோன்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா, இந்த லீஸுக்கு விட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்தை பதின்ட்டான். லீஸுக்கு இல்லை, நம்ம சொந்த இடம் தான் இருந்தலாம். நம்ம இந்த இடத்துல தான் அடுத்த வருஷம் இந்த முழுமையா இருந்து வெளியேறும். இப்போ நம்ம 2 இடத்துல வச்சு பண்ண எடுத்துறோமா, எல்லா பண்ணையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே இடத்துல இருந்து தான் குர்பானி கடை இந்த வருஷம் வளரும். ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்ல வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது, குர்பானி குடிக்காமல் போனதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லை அது நான் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய நியத்து நான் பாலம் ஆக்கிட்டேன், நான் குற்ற உணர்வோடு தான் பேசுகிறேன்னு தான் சொல்கிறேன், வேறு வழியே இல்லைல்ல. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? குர்பானி வந்து முழுசா நான் தான் ஏற்றுக்கிறேன், வேற யாரும் ஏற்றுக்கிறேன். அதுக்கு பராட்சமாக உங்களுக்கு 2 வருஷமா குட்டி தாரேன்றேன். நான் 1 வருஷம் தரேன், 2026 தரேன், 2027க்கும் தரேன். சாலாம். அடுத்த ரபிக்குங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்குது, செய்த தவறை பொறுப்பேற்றுக்கொண்டு இனி தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்க. அது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிறோம். சாலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொருத்தர் சையது ஜுனேதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஊட்டி என்ற ஊர் இருக்கு, அது தெரியுமா அவங்க என்று கேட்டு சொல்லுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊட்டிங்கிற ஊர் இருக்குது, அது தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்டு சொல்லுங்க கேட்டிருக்காங்க. இல்லை அது தெரியும், ஊட்டிலாம் நம்ம இறக்கிருக்கோம். ஊட்டியில் வந்து நம்ம கொடைக்கானலில் கோயம்புத்தூரில் இருக்கும் போதே ஊட்டிக்கு பேசணும். அவங்க அந்த நேரத்தில் சரியான மழை, பாறை உருண்டுச்சுன்னு சொல்லியிருந்ததுனால வண்டி போக முடியலை. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போனார், ஒரு 12 கடை நான் வரவாஜி எடுத்துக்கிறவான்னு கேட்டார். வாங்க எடுத்துட்டோம்னா 12-13 கடை ஏற்றி விட்டேன் அவருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக நம்மளால அந்த ஊட்டியை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து வாகனம் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இன்ஷால்லா அடுத்த வருஷம் அவங்களுக்கு நம்ம சிறப்பாகவே கொடுத்துருவோம். ஊட்டிக்கு பாதி கொடுத்துட்டீங்க? அப்படியே ஆமாம் கொடுத்துருவோம், பாதி கொடுத்துட்டு பாதி கொடுத்துருவோம். 33 கடவை என்னமோ தான் அதனுடைய பெண்டிங் இருந்துச்சு. அந்த கடை இன்ஷால்லா நம்ம பாதி கொடுத்துட்டோம். இதே நாம கேட்குறோன்னா, ஊட்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு முதல் நாள் வந்து ஊட்டியிலேருந்து எனக்கு நைட்டு பார்த்து ஏகப்பட்ட கால் எனக்கே வந்தது. ஏன்னா என்னுடைய செல்லும் பார்த்து அவங்களுக்கு எடுக்கலை. அவங்களுக்கு ஊட்டிக்காரன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னையும் பார்த்து சில பேர் மனசு நோக்கிற மாதிரி பேசுனீங்க, நான் உங்கள் மேலேயும் கேஸ் கொடுப்போங்கிற மாதிரி சொன்னீங்க. அதாவது எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அந்த குழப்பம் என்னன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம முழுசா கேட்கணும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, அடுத்து வந்து ஐடியா வந்து ஜாகிர் அலின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 2026 வருஷத்துக்கு புதுசா புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அடுத்த வருஷம் ஏமாற்றம் கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நடக்காது. இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவி கொண்டு சிறப்பாகவே கொடுத்துருவோம். இன்ஷால்லா 2026 இந்த மாதிரி குழப்பம் வராது. ஒன்னே ஒண்ணுதான், அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துக்கிற சொல்லுங்க, இல்லை நம்ம டெலிவரி பண்ணாலும் முன்கூட்டியே வாங்கிக்கிற சொல்லுங்க. அதுக்காண்டி 1 மாசத்துக்கு முன்னாடி தரேன்னு சொல்லாத, ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ ரொம்ப லாங்கா இருக்குன்னா அந்த டயத்தை சொல்லுவோம் 15 நாள். இந்த வேலூர்ல பேசுறோம் 15 நாளைக்கு 10 நாளைக்கு, ஏன்னா வேலூர் ரொம்ப தூரம். இந்த பக்கம் நாகப்பட்டினம் திருவாரூர்லாம் ரொம்ப சிரமமான பயணம். அதெல்லாம் இங்கே 350-400 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் போனால் கூட இங்கே உள்ள டிரைவர் சரியான முறையில் பாதையே தெரியலை, சுற்றி போகிறாங்க. யாருமே வந்து முன்னாடி எடுக்கணுன்ற எண்ணமே இல்லை, பூரா வீட்டு வாசலில் வந்து இறக்கணும் என்ற எண்ணம் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த வருடம் திருவாரூர்லாம் நம்ம கை விட்டுட்டோம். திருவாரூர் விட்டோம், வேலூரையும் விட்டுறலான்ற நியத்தில் வந்துட்டோம். நம்மளால 2 ஊர் தான் வருஷம் நம்மளுக்கு. கடலூரும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஓகேங்க, அதனால மீதி ஊர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரி பண்ணிக்கிறீங்க. ஆமாம் சார். அடுத்து பார்த்தா நிஷாஹிட் விலாக்ஸ், நான் சொல்லி யூடியூபராக எனக்கு தெரியல, அவங்க ஒரு லென்த்தியாக ஒன்று சொல்லியிருக்காங்க, நம்ம அதையும் நம்ம படிச்சிடறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ப வைத்து கழுத்து எடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட்டு நல்ல ஆளாக இருந்தீங்கன்னா அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுங்க, திரும்ப போய் சொல்லி அப்பாவி மக்களை ஏமாத்தாதீங்க, அதுவும் அல்லாஹ் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க. சில பெரிய யூடியூபருக்கு பயந்துக்கிட்டு கொடுத்துருக்கீங்க, அப்போ மற்றவங்களை எல்லாம் இழிச்சாவாங்களா? இப்போ வந்து சொல்லுற உங்களால் முதலையே வந்து சொல்ல முடியலையா? ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட்டை யாரும் கேட்காததுக்கு முன்னாடியே நீ திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அது நம்ம வந்து யூடியூப், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யூடியூப் பயந்தோ கமிஷனர் ஆஃபீஸில் பயந்துக்கோ அங்கே பயந்து வேலை பார்க்குறேன்னு பயந்துட்டுலாம் யாருக்கும் கொடுக்கல. அல்லாவுக்கு பயந்து தான் இந்த பணி செய்கிறோம். அவங்க வேற எந்த நோக்கத்துக்கும் நம்ம என்ன செய்யலை, கொடுக்கல. இவங்களுக்கும் நம்ம கொடுக்காம போனதுக்கு ஏமாற்றணும் வைக்க நோக்கம்லாம் கிடையாது. நம்மளோட பேமெண்ட் வந்து இப்போ 1 மாதம் கால அவசரமும் குறைஞ்சது 20 நாளாவது ஆகும். எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்துருவோம். திருப்பி கொடுத்துருவோம். நிறைய சகோதரர் வந்து ரிட்டர்ன் எனக்கு பேமெண்ட் வந்து எங்க மேலே நம்பிக்கை இருக்கு, அல்லாவுக்காக நீங்க செய்றீங்க, நான் அடுத்த வருஷமே வாங்கிக்கிறேன்ற சகோதரர் நிறைய இருக்கிறாங்க. அதான் நீங்க சொன்ன 2025 பேமெண்ட் இவங்க வந்து 2020 புதுசா போட்டவங்களுக்கு கேட்டாலும் கொடுத்துருன்னு சொல்றீங்க, அப்படித்தானே?
இல்ல அவங்களுக்கு குட்டி வாங்கிட்டோம்ல நம்ம. அப்ப அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஆடு குர்பானி கடை கொடுத்துருவோம். 2020 கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவோம் சார். 2025 மிஸ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறுதியை தர்றீங்க. ஆமா 2025 தான் நான் சொல்றேன். 2026க்கு நம்ம குட்டி எல்லாமே வாங்கி வச்சிருக்கீங்க. வச்சாச்சு. ஓகே. அப்ப நியாஸ் அகமது வைட்ல இருந்து வருது பாத்தீங்கன்னா, அப்ப உங்களால 100 கடாயை தான் டெலிவரி பண்ண முடியல, அப்படித்தானே? அப்படி என்றால் அந்த 100 பேருக்கு உடனே கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, போன் ஏன் சுவிச் ஆஃப் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதான் போனே இல்லையே நம்மள்ட்ட தான். இவங்க ஜும்மாக்கே எல்லா போனையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்களா. மத்தியானத்துக்கு மேல ஆபீஸ்ல ஒரு பொண்ணு 4 பொம்பளையால அனாவசியமா பேசுறாங்க, போன் எடுத்துட்டு போயிடுறாங்க, கம்ப்யூட்டர் உடைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சூழல் கம்ப்யூட்டர் கூட நம்மளுக்கு மறுநாள் காலைல சனிக்கிழமை தான் உடைச்சிருக்காங்க. அதுவரை கம்ப்யூட்டர் நல்லா தான் இருந்திருக்கு. போனு தான் போனதான் நம்மளுக்கு தொடர்புகள் கட் ஆயிடுச்சு. வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. முன்கூட்டி சொல்ல வேண்டிய நம்மளோட குட்டி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வரை நம்ம கொடுத்துலான்னு தான் இருந்தோமே தவிர காலைல மறுநாள் காலைல கூட கொடுத்துலாம் தான் நீயத்தை வச்சிருந்தோம். ஆனா 450 குட்டி இங்க வந்து எடுத்துட்டு போனவங்க 250 பேர் தான். 250 பேர் தான் டோக்கன் போட்டு 280 பேர் வரைக்கும் நம்ம வச்சிருந்தோம். ஆனா வந்தது 350 குட்டி. திருப்பி மறுநாள் காலைல 7 மணி வரை, நம்ம சனிக்கிழமை காலைல 7 மணி வரை குட்டி இங்க இருந்து டெலிவரி எடுத்துட்டு போனாங்க அளந்துதான். ஆனா எண்ணிக்கையில 150 குட்டி ஷார்டேஜ் ஆகுது. அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனா அதான் சொல்லல, கூட்டம் வந்து யாருமே வரிசை பெறாரமோ அது நான் வந்து இந்த பொறுமை யார்ட்டையுமே இல்லை. எல்லாரும் ஆளுக்கு இப்போ நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க கூட யார் வந்திருக்கா எனக்கு தெரியாது. என் கூட தான் வந்திருக்காங்க. நீங்க ஒண்ணு பிடிக்கும் அவர் ஒண்ணு பிடிக்கும், நான் என்ன செய்வேன்? கன்ஃபியூஸ் ஆகும். நான் எவனும் ஸ்பாட்ல, நானும் வெளியூர்ல இருந்து குட்டி ஏத்தி அனுப்பிட்டே இருக்கேன். இங்க இருந்த வேலைக்காரங்களை பூரா திட்டுறாங்க, அனாவசியமான வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. அதுலதான் ஷார்டேஜ் ஆனது. இப்போ அர்ஜுன் கௌதம்னு ஒரு மாற்று சகோதரர் சொல்லியிருக்காங்க, நம்ம வீடியோ பார்த்து சொல்லியிருக்காங்க, வருஷம் உங்களுக்கு வண்டி பிரச்சனை வருது, உங்களுக்கு வேற வண்டி ஏதும் இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ வண்டி வந்து வருஷம் பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு எந்த வருஷமும் நம்ம பிரச்சனை இல்லை. போன வருஷம் பெரிய லெவலில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் தான் பிரச்சனை, வண்டி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு தான் இதுதான் காரணம். நம்ம ஒரு வண்டி 2 வண்டினா இப்போ நம்ம ஒரு வண்டிக்கு அதிகபட்சம் போனால் 45லேருந்து 50 குட்டி தான் ஏற்ற முடியும். நல்ல அது பெரிய கிடையாதுனால 30 குட்டி தான் ஏற்ற முடியும். அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. அப்போ நம்ம இதெல்லாம் கருத்தில் வச்சுதான் நம்ம ஒரு வண்டி 2 வண்டி வச்சிடலாம். நம்ம ஒரே நேரத்தில் 50 அன்னைக்கு ஒரு நைட்ல டெலிவரி பண்றதுக்கு நம்ம 9 வண்டி வாடகை பிடிச்சிருக்கோம். வெளியே இருந்து வாடகை பிடிச்ச வண்டி 9 வண்டி. இது போக இன்னும் நம்மளுக்கு இந்த கூண்டு கட்டின வண்டி வந்திருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இலவா இருக்கும். அதுதான் வரல நம்மளுக்கு. அடுத்த வருஷம் அந்த கூண்டு வண்டி வாங்குறதுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்றோம். ஓகே. நீங்க கேட்ட கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து மிக மிக முக்கியமான கமெண்ட்ல வந்து எல்லாமே எழுதி சொல்லிட்டோம். உங்க சார்பா அவங்க மூலம் நம்ம கொஸ்டினை கேட்டுட்டோம். இன்னும் நிறைய சகோதரர் கேட்டிருக்காங்க. ஆனா கேட்ட சகோதரர் கேள்வி இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பொதுவா காமனா எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. உங்க சார்பை வந்து நான் ஆல்ரெடி எல்லா கேள்வியுமே கேட்டுட்டீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் இந்த கொஸ்டின் ஏன் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, 2026க்கு நிறைய பேர் புதுசாக பணம் கட்டியிருக்கீங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு குட்டி வருமா, இல்லை பணம் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு நிறைய கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். அவங்களுக்காகவே மறுபடியும் அதே கேள்வியை நம்ம கேட்கறோம். இன்ஷால்லா அதே கேள்வி தான் நீ சொன்ன பதில் தான். இருந்தாலும் திரும்ப கேட்குறேன், 2026 புதுசாக புக் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக குட்டி கொடுத்துருவீங்களா? எனக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மீது சத்தியம் முடிச்சு சொல்லிடுங்க. எப்போதான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். அல்லாஹ் மீது ஆணையாக இன்ஷால்லா நம்ம 2026க்கு இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நம்ம செயலில் காட்டுவோம். இவங்க யூடியூப்லேயோ வேறு எதுலேயோ இனிமேல் பதில் சொல்கிற தேவையில்லை. நம்ம ஒரே பதில் தான். இன்ஷால்லா 2026 நான் கொடுக்கக்கூடிய குட்டிக்கு 8000 ரூபா குட்டிக்கும் இந்த 12,000 ரூபா குட்டிக்கும் நான் கொடுக்குறேன். அந்த குட்டி அடுத்த வருஷம் பேசும் இன்ஷால்லா. அந்த அளவு தரமாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த வருஷம் குறை இருந்தோ அந்த குறை நிறைவாக ஆக்குற அளவுக்கு நான் என்னுடைய பணி இருக்கும் இன்ஷால்லா. பழைய நம்பர்ல எப்படி மறுபடியும் அதே நம்பருக்கு வந்துடும். நான் அந்த கொஞ்சம் ஆதார் கார்டு பரிசு எல்லாம் போயிருச்சு. இன்ஷால்லா நாளைக்கு வச்சு நான் ஃபோன் வாங்கிடுவேன். ஒரு நம்பர் ஆன் ஆயிடுச்சு, இன்னொரு நம்பர் மட்டும் ஆன் ஆகணும். ஏன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ண செல்லு சுவிச் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த நம்பர் அதே நம்பருக்கு வந்துன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோல போற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறோம் அதே நம்பர் தான். அதே நம்பர் போட்டுக்கலாம். அதே நம்பரே போட்டுருவோம். ஏன்னா திருப்பி நம்பர் போட்டால் குழப்பமாகும். அதே நம்பர் இன்ஷால்லா நாளைக்கு வாங்கிடுவோம், போட்டுருவோம். அதே நம்பர்ல ஸ்கிரீன்லயும் வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்துருங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல, நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை நம்ம அனைசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா வந்து சில இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு நடந்திருக்குது. அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு சில பேருக்கு பல பேருக்கு தெரியல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குர்பானியாடு காசு கொடுத்துட்டோம், வருமா வராதா, புதுசாக வந்து நியத்து பண்ணி ஆசையோடு நிறைய பேர் காத்திருந்தீங்க. அந்த நியத்து சில பேர்த்துக்கு நிறைவேறாம போயிருச்சு. அதுக்கும் மனம் போறதுக்குன்னு அவர் அல்ல இடத்துல முன்னு நம்ம அவர் பொறுப்பு ஏற்றிக்கிட்டாரு. இன்ஷால்லா அடுத்த வருஷத்துக்கும் கண்டிப்பாக நான் கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. பணம் வேணுங்கிறவங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பணம் வேணும்னாலும் அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பணம் கேட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து
வந்து நிறைய போயிட்டு இருக்கு, கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் வேணுங்கிறவங்களுக்கு பணம் போட்டுருன்னு டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பணம் போட்டு விட்டுருவாங்கன்னு சொல்ல, இல்லை ஜி நம்பிக்கையா அந்த பணம் உங்கள்கிட்ட தான் குட்டி வந்துடும், அந்த குட்டியை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல இருந்து பார்த்ததும் சொல்லிட்டு இருக்கோம். ஆயிஷாமா ஆட்டு பண்ண ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. நீங்க மதுரை வாடிப்பட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல ஆயிஷாமா ஆட்டு பண்ணை இருந்ததோ அதே இடத்துல தான் ஆட்டு பண்ணை இருக்குதுங்க. அதே இடத்துல தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். 2026 குட்டி எல்லாமே நெருக்கிட்டாங்க, இறங்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றா. இந்த வருஷத்துக்கு எத்தனை பேர்த்துக்கு கொஞ்சம் குட்டி இறக்கி இருக்கீங்க? இப்பவுமே ஒரு 300 குட்டி 300 குட்டி வந்திருக்கு. எத்தனை பேர் எல்லாம் புக் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய பணத்துக்கு எல்லாமே குட்டி புக் பண்ணி எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க டைம் சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீங்க வாடிப்பட்டது பார்க்கணும், உங்க மனசு திருப்தி ஆகணும் பாத்தீங்கன்னா நீ தாராளமா நீ மதுரை வாடிப்பட்டிக்கு வந்துடலாம். கான்டாக்ட் பண்ணி வந்துட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. நான் எப்போ வரை எத்தனை மணிக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி அவங்க டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்க. அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.